பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் கூட அன்பின் பிரயாசம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே வேத வசனத்திலே ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில நாங்கள் தியானித்து தேவனுக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்த இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே எங்கும் நீங்கள் கடந்து செல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயம் கர்த்தர் இந்த வார்த்தைகளூடாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 139 அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனத்தை வாசிக்கிறேன். வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களின் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறபடி இப்பொழுது வாசித்த இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய கிரியை அதிசயமானவைகள், அதிசயமானவைகள். அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் அதிசயமானவைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது அங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே சங்கீதம் 139 அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்று தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி தாவீது அங்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சில பிள்ளைகள் தாயின் கற்பத்திலே பல பாடுகள் அல்லது வியாதியின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு குறைவோடு, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், ஜீவனை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை ஆண்டவர் அவர் தாயின் கற்பத்திலே தாவீதை காப்பாற்றினது போலவே என்னையும் கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். 7.5 மாதத்திலே பிறந்த என்னை டாக்டர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை. 7.5 மாதத்திலே டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், 7.5 மாதத்திலே நான் பிறந்து வந்தபடினால், குறை மாத குழந்தையாக பிறந்து வந்தபடினாலே டாக்டர்கள் கைவிடப்பட்டு, டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நிமோனியா அட்டாக்னாலே, நிமோனியா பாதிப்பினாலே நான் பாதிக்கப்பட்டு மறிக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருந்தேன். 40 நாள் என்னை இன்குபேட்டர்ல வைத்தார்கள். 40 நாள் இன்குபேட்டர்ல வைத்தார்கள். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், பிள்ளை இனிமே பிழைக்காது, நீங்கள் அடக்க ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், சொந்தக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய தகப்பனார் டாக்டர்களிடத்துல கெஞ்சி கேட்கிறார், எப்படியாவது என்னுடைய மூத்த மகனை எப்படியாவது காப்பாற்றுங்கள், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, என்னுடைய மூத்த மகனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர்களின் தகப்பனார் டாக்டர் இடத்துல கெஞ்சி கேட்டார்கள். அவர்களால் முடிந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு, என்னுடைய தகப்பனாருடைய தாயார், என்னுடைய பாட்டி, அவர்கள் சொல்லுவார்கள், ஜூட், நீ இந்த கையளவுதான் இருந்தாய் மகனே, கையளவுதான் இருந்தாய், கையளவுதான் இருந்தாய், உன்னுடைய விரல்கள் எல்லாம் ஒரு தீக்குச்சியை போல இருந்தது, நீ பிழைப்பாய் என்று நாங்கள் நினைக்க கூடவில்லை, இல்லை, நீ உயிரோடு இருப்பாய் என்று நாங்கள் ஒரு நாளை நினைத்து கூட பார்க்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே,
நான் டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தேன். ஒரு குழந்தையாக நான் பிறந்தேன். நர்சஸ் அங்கே பார்க்கிறோம். என்னுடைய பாட்டி எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கிறது. மரித்து போகக்கூடிய இந்த குழந்தையை இப்படி பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இன்குபேட்டர்ல இருந்து என்னை எடுத்து டேபிளுக்கு கீழே என்னை தூக்கி எறிந்தார்கள். மரிக்கிற குழந்தை இப்படி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உடனே என்னுடைய பாட்டி அதை கண்டு மீண்டும் என்னை தூக்கி எடுத்து அந்த இன்குபேட்டருக்குள்ளே என்னை வைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தூக்கி எறியப்பட்ட என்னை மீண்டும் அவர் தன்னுடைய கரத்திலே அவர் எடுத்தார். பிரியமானவர்களே, எந்த நர்ஸ் என்னை தூக்கி எறிந்தார்களோ அதே பணியை கர்த்தர் செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நர்சிங் படிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு நான் யூகே தேசத்தில் லிவர்பூல் பட்டணத்திலே ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு அதே நேரத்தில் நர்ஸாக நான் பணிபுரிந்து கொண்டு ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் நான் தேவனுடைய கிருபையினாலே அவர்களுக்கு என்னால முடிந்த ட்ரீட்மெண்ட்டுகள் உதவிகளை செய்து, அது மாத்திரமல்ல அவர்களுக்காக என்னால முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் குறைகளுக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக அவர்களை நான் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, தாவீது சொன்னது போல என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றின தேவன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடினால் உமது நாமத்தை நான் துதிப்பேன், உமது நாமத்தை நான் துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே பார்க்கிறோம். தாவீதுக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் எனக்கு பெயர் சூட்டுகிற பொழுது ஜூட் என்று சொல்லி பெயர் சூட்டினார்கள். ஜூட் என்று பெயர் சூட்டினார்கள். ரோமன் கேத்தலிக்காக நான் பிறந்த பொழுது ரோமன் கேத்தலிக்காக இருந்தபடினால் பக்கத்தில் இருந்த ஒரு ஜூட்ஸ் என்று அந்த ஆலயத்துல கொண்டு போய் எனக்கு ஜூட் என்று பெயர் வைத்தார்கள். பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன், நாளடைவில் நான் அறிந்து கொண்டேன் விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை 1997 கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சித்து தம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலும் என்னை முடிச்சூட்டினார். பிறகு வேதத்தை வாசிக்கிற பொழுதுதான் தெரிய வந்தது, ஜூட் என்றால் யூதா, யூதா என்றால் துதி என்று சொல்லி நான் வேதத்தின் அந்த வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக ஆவியானவருடைய உணர்த்துதலின் படி ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஜூட் என்றால் துதி, தேவனை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதல்லவா. கர்த்தர் என்னை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதல்லவா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கிட்டத்தட்ட 120 பாடல்களை எழுத கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். மகிமையின் கீதங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளைகளில் எல்லாம் கர்த்தர் புதிய பாடல்களை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். உண்மையிலே நான் கர்த்தருக்கு தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன், அவருக்கு மகிமை நான் செலுத்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தெரியாது, எந்த ஒரு கீபோர்டோ கிட்டாரோ எதுவும் எனக்கு வாசிக்க தெரியாது, எது என்ன ராகம் என்று எனக்கு தெரியாது. ஏ மேனரா, டி மேஜரா, டி மைனரா, எஃப் மேஜரா என்று எதுவும் எனக்கு தெரியாது. தேவ சமூகத்துல காத்திருக்க தெரியும். கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய அதிசயங்களை அவருடைய கிரியைகளை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து தேவ சமூகத்துல காத்திருக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னோடு இடைப்பட்டு அதை பாடலாக கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதைதான் தாவீது அங்கே பார்க்கிறோம், அழகாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் உம்மை துதிப்பேன், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என்னுடைய எலும்புகள் ஒன்றும் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பூமியில் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் நீர் என்னை உண்டாக்கினீர். உம்முடைய கிரியைகள் அவ்வளவு அதிசயமானவைகள். அதிசயமானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம் அல்லவா. அவர் அதிசயமானவர். ஆகவே
இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா, எனக்கு ஒரு கால் இல்லை, எனக்கு ஒரு கண் தெரியவில்லை, அல்லது எனக்கு 2 கைகளும் இல்லை, 2 கால்கள் இல்லாமல் இருக்கிறேன், நான் நடக்க முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் உண்டாக்கி இருக்கிறார். குருடனையும் சப்பானியையும் செவிடர்களையும் கர்த்தரே அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஏன்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு. அந்த சூழ்நிலையிலையும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி உங்களை நம்பி உங்கள் மேல் அவர் வைத்திருந்த அந்த அளவற்ற அன்பை அவர் நினைத்து, அவர் இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளைகள் என்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை சாட்சியாக, சிருஷ்டாந்தமாக சாட்சியாக, பூமியில் எல்லா கடைசி பரியந்தம் உங்களை சாட்சியாக நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவன் அதன் மூலமாக மகிமைப்படுவார். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரி, இலங்கை தேசத்துல, அந்த சகோதரியுடைய பெயர் சக்தி ஜெயசீலன் என்று சொல்லி ஸ்கூல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறவியில இருந்து அந்த சகோதரிக்கு 2 கைகளும் கிடையாது, கால்கள் மாத்திரம்தான் உண்டு. ஆனால் அவர்களுக்கு 2 கைகளும் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ஊழியத்தை பகுதி நேரமாக படித்துக் கொண்டே செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாய் 2 கால்களை வைத்து கீபோர்டு வாசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தன்னுடைய குறைவிலும் தன்னுடைய குறைவை குறித்து கலங்காதபடிக்கு, கலங்கின நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனாலும் தேவன் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்திருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பவுல் பக்தன் எழுதுகிறதை பார்க்கிறோமே. அதை நினைத்து அந்த சகோதரி அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கால்களினாலே கீபோர்டு வாசித்து ஆராதனை நடத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சகோதரியாக காணப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை அவர் அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். எலும்புகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பதாக மறைவாய் இருக்கவில்லை. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை உள்ளவர் பார்த்தீர்களா? அதை நினைத்து நினைத்து நீங்கள் துதிக்க 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 தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். கர்த்தர் அதிசயமாய் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரே. எவ்வளவு நம்முடைய சரீரத்துக்குள்ள எவ்வளவு உறுப்புகள், எவ்வளவு நரம்புகள், எவ்வளவு தசைகள், எவ்வளவு மில்லியன் கணக்கான நரம்புகள் நம்முடைய சரீரத்திலே, மூளையில எவ்வளவு காரியங்கள் கர்த்தர் அதிசயமாய் படைத்திருக்கிறாரே. அதை நினைத்து பாருங்கள். அதை நினைத்து அந்த அதிசயமானவரை நீங்கள் துதிக்கிற பொழுது, அவருடைய கிரியைகளை நினைத்து நினைத்து நீங்கள் துதிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றியோடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் அதிசயமானவரையா, ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே, எங்களை நாங்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் நீர் உண்டாக்கப்பட்டபடினாலே, எங்களை உண்டாக்கினபடினால உமக்கு சோதரம் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் அதிசயமாய் உண்டாக்கினபடினால் உமக்கு சோதரம். உமது சாயலாகத்தானே நீர் உண்டாக்கினீர். அதற்காக உமக்கு சோதரம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் யார் யார் ஆண்டவரே குறைவோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆற்றப்படுவதாக,
தேற்றப்படுவதாகப்பா. குறைவோடு இருக்கிறேன் என்று நினைக்காதபடிக்கு உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஒற்றை கண்ணுடையவனாக, ஒற்றை கையுடையவனாக, ஒற்றை காலுடையவனாக பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறதே. தகப்பனே அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள அப்பா நீர் உண்டாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் தகப்பனை குறைவுள்ளவர்களா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவை எல்லாவற்றையும் மகிமையிலே நீர் நிறைவாக்குகிறதற்காக உமக்கு சோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய பிள்ளைகள் உமக்குள்ள மகிழ்ந்து கலிகூரட்டும். அதிசயமான கிரியைகளை, பிரமிக்கத்தக்க விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்ட அந்த கிரியைகளை நினைத்து நினைத்து தேவனுக்கு மகிமையை செலுத்தட்டும் ஐயா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் அதிசயமானவர். நம்ம அவர் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் அவருடைய நாமத்தை அவருடைய நித்தியம் வரைக்கும் நாம் தொடர்ந்து அவரை துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.